بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه إن شاء الله இன்றிலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ஆகரத்துடைய அந்த வீடு மறுமை நாளுடைய வீட்டை நோக்கிய பயணம் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் குறுகிய நேரங்களில் பாடம் நடக்கும். இதில் ஆரம்பமாக பிரதானமான தலைப்புகள் உங்களுக்கு முன்னால் ஆரம்ப நாளாக இருப்பதால் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். முதலாவது பிரதான தலைப்பு மரணத்துக்கு தயாராகுதல், இறுதி முடிவு சிறப்பாக அமைத்தல். இரண்டாவது ரூஹ் வழியாகக்கூடிய அந்த நேரம், அந்த கட்டம். மூன்றாவது கபருடைய கட்டம். நான்காவது கபரில் ரூஹருடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கும் என்ற கட்டம். ஐந்தாவது கபரில் வேதனை இருக்கின்றது என்பதற்கான ஆதாரங்கள், கபரில் இன்பம் சுவண்டி இருக்கிறது என்பதற்கான ஆதாரம். ஆறாவது மறுமை நாளோடு சம்பந்தப்பட்டங்கள். எனவே இன்றைய தினம் ஆரம்பமாக ஒரு மனிதனுடைய இறுதி முடிவோ சிறப்பானதாக அழகானதாக அமைய வேண்டுமாக இருந்தால் அவன் 10 காரணங்களை அவனுடைய வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டும். அந்த 10 காரணங்களையும், அதாவது ஒவ்வொரு காரணத்தையும் நீண்ட நேரங்கள் பேச வேண்டிய தலைப்பு ஒன்றும், நேரத்தை கவனத்தில் கொண்டு சுருக்கமாக ஒவ்வொரு காரணத்தையும் இந்த இடத்துல குறிப்பிடலாம் நினைக்கிறேன். ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு அழகானதாக சிறப்பானதாக அமைவதற்கான காரணங்கள்ல முதலாவது காரணம் தான், அதாவது இகாமத்து தௌஹீத், அவர் ஏகத்துவத்தை நிலைநிறுத்தவன். ஹதீஸ்ல இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி ஆகிய இருவரும் அவங்களுடைய சஹீஹ் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறாங்க, மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும், வஹ்தஹ் அவன் ஒருவனே, அவனுக்கு இணை எதுவும் இல்லை என்று சாட்சி அளிக்கிறார். وأن محمدا عبده ورسوله, மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் என்று சாட்சி அளிக்கிறார். மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர், وكلمته ألقاها إلى مريم وروح منه, மரியம் அலைஹிஸ்ஸலாம் மீது அல்லாஹ் போட்ட அவனுடைய வார்த்தையும் அவனிடமிருந்து வந்த ஒரு ஆன்மாவும் ஆவார் என்றும் சாட்சி அளிக்கிறார். وأن الجنة حق والنار حق أدخله الله الجنة على ما كان من العمل, சொர்க்கம் நிச்சயமாக உண்மை என்று நம்புகிறார், நரகமும் நிச்சயமாக உண்மை என்று நம்புகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை அவர் செய்த செயல்கள் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழையச் செய்வான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட செய்தி புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்வார். எனவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிஅமத்துகள்ல அருட்கொடையில மிக பிரதானமான அருட்கொடை தான் தௌஹீதுடைய அருட்கொடை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தைக்காக வேண்டித்தான், இந்த தௌஹீதுக்காக வேண்டித்தான், இந்த கலிமாவுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் வானங்களை பூமிகளை படைத்தான், ஜின்களை மனிதர்களை படைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜின் மனிதன் ஆகிய இருவரையும் படைத்து மிக உன்னதமான ஒன்றை எங்களுக்கு அல்லாஹ் பணித்திருக்கிறான், கடமையாக்கி இருக்கின்றான். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தை நாம் படைத்தது என்னை அறிந்து தெரிந்து வணங்குவதற்காக வேண்டி என்று வேறில்லை என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாள்ல மனிதர்களை இருவகையாக ஆக்குவான். ஒரு கூட்டம் சுவர்க்கத்துல, இன்னும் ஒரு கூட்டம் நரகத்தில் இருப்பான். யார் தௌஹீத நிலைநிறுத்தினார்களோ உறுதிப்படுத்தினார்களோ அவங்க சுவர்க்கத்தில் இருப்பாங்க. யார் தௌஹீத் இல்லாம ஈமான் இல்லாம உலகத்துல வாழ்ந்தார்களோ அவங்க நரகவாசிகள், நரகத்தில் இருப்பாங்க. எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தை இது ஒரு பெருமதியான ஒரு வார்த்தை. உலகத்தில் இருக்கக்கூடிய அருட்கொடைகள்ல மிக உன்னதமான அருட்கொடை தான் இந்த தௌஹீதுடைய அருட்கொடை. இந்த உலகத்துல மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அருட்கொடைகள்ல மிக உன்னதமான அருட்கொடை தௌஹீத் என்ற அருட்கொடை. எனவே ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு சிறப்பானதாக அழகானதாக அமைவதற்கான காரணங்கள்ல முதலாவது தான், அதாவது ஏகத்துவத்தை தௌஹீதை நிலைநிறுத்துதல்.
இரண்டாவது அத்தக்குவா. தக்குவா என்றால் ஏராளமான வரை விளக்கணங்கள் தக்குவாவுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவங்க சொன்ன வரை விளக்கணம் இயல் ஹௌஃபு மினல் ஜலீல், அதை மகத்தான இறைவனை பயப்படுதல். வல் அமல் பித் தன்சீல், இறக்கப்பட்ட வேதத்தை பின்பற்றி செயற்படுதல். வல் கனாஅத்து பில் கலீல், குறைவானவற்றில் திருப்தி அடைதல். வல் இஸ்திஅதாத் லியௌமிர் ரஹீல், பிரயாண நாளுக்காக தயாராகி இருப்பது ஆகும் என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவங்க தக்வாவுக்கு வரை விளக்கணம் குறிப்பிட்டிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிட்டுள்ளார், தில்கல் ஜன்னத்து அல்லதி நூரிது மின் இபாதினா மன் கான தக்யா. அந்த சுவனபதி, அந்த சுவர்க்கம் எத்தகையதென்றால் நம் அடியார்களில் பயபக்தி உடையவர்களுக்கு நாம் வாரிசாக்கி விடுவோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுவர்க்கத்துக்கு அனந்தரக்காரர்கள் யார் என்று அல்லாஹ் குறிப்பிடும் பொழுதோ அவர்கள் ஈமான் உடையவர்கள், இறையச்சம் உடையவர்கள், அவர்கள் தான் சுவர்க்கத்துக்கு உரியவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அந்த சுவர்க்கத்துக்குரியவர்களாக, அந்த இறையச்சம் உடையவர்களாக, ஈமான் உடையவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு. மூன்றாவது, எங்களுடைய இறுதி முடிவு அழகானதாக அமைவதற்கான காரணத்தில் மூன்றாவது தான் அல் இஸ்திகாமா, நேர்மையாக நிலைத்திருக்கக்கூடிய தன்மை. அதாவது தீன்ல, அதாவது மார்க்கத்துல உறுதியாக நேர்மையாக நிலைத்திருக்கிறது. இஸ்திகாமத் என்பது ஒரே இறைவனை நம்புவது, ஒரே இறைவனை நம்பும் மனிதனாக இருக்க வேண்டும், முதலாவது விஷயம். இரண்டாவது, இறை பயமுடையவராக, இறையச்சம் உடையவராக இருப்பது. மூணாவது, நம்பிக்கையிலும் ஏகத்துவத்திலும் மேலும் தக்வாவிலும் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் இஸ்திகாமத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிட்டுள்ளார், இன்னல் லதீன காலு ரப்புனா அல்லாஹு தும்ம இஸ்தகாமு, நிச்சயமாக எவர்கள் எங்கள் ரப்பு அல்லாஹ் தான் என்று கூறி பிறகு அதில் நிலைத்திருந்து விட்டார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்திகாமத்தாக இருக்கக்கூடியவர்களுடைய பலன்கள் அல்லாஹ் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மரணத்தருவாயில் இருக்கும் பொழுது வானவர்கள் அவர்களிடம் இறங்குவார்கள், சொல்லுவாங்க, அல்லாஹ் தகாஃபு, நீங்க பயப்பட வேண்டாம். அதாவது நீங்க செல்ல இருக்கின்ற, போக இருக்கின்ற அந்த அதாவது மறுமையுடைய அந்த பயணத்தை பற்றி நீங்க பயப்பட வேண்டாம். வலா தஹ்ஸனு, நீங்க விட்டு போகக்கூடிய உங்களுடைய குடும்பம், சொத்து செல்வங்கள் நினைத்து நீங்க கவலைப்பட வேண்டாம். மூன்றாவது நன்மாராயம், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், எந்த சொர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதோ அந்த சொர்க்கத்தை கொண்டு நீங்க நன்மாராயம் பெறுங்க என்பதாக இந்த மூன்று அற்புதமான நன்மாராயங்கள், நற்செய்திகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் இஸ்திகாமத்தாக மார்க்கத்தில் நிலைத்து உறுதியாக இருக்கக்கூடியவர்களுடைய இறுதி முடிவு சிறப்பாக அமையும். அவங்களுக்கு இந்த நன்மாராயம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறார். நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க போக இருக்கின்ற எல்லா இடமும் அவங்க உங்களுக்கு அருட்கொடை நிறைந்து காணப்படுகின்றது. நீங்க செல்ல இருக்கின்ற எல்லா இடமும், அது கபருக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா இடமும் உங்களுக்கு நலவாகத்தான் அமையும். நீங்க போக இருக்கிற இடம் அது சொர்க்கமாகத்தான் இருக்குது. நீங்க விட்டுட்டு போகக்கூடியதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இரண்டாவது நன்மாராயம், நீங்க துனியால எதைத்தான் நீங்க விட்டுட்டு போனாலும் இந்த முழு உலகமும் அல்லாஹ்விடத்துல ஒரு ஈயுடைய இறக்கைக்கு கூட பெருமதியற்றதை. லௌகானத்தி துனியா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊமா சஃபா காஃபிரன் மின்ஹா ஷர்பதமா. இமாம் திர்மிதி ஹஸனான அறிவிப்பாளர் தொடர் வழியாக அவருடைய சுனன்ல பதிவு செய்திருக்கிறாங்க, இந்த உலகம் அல்லாஹுடைய பார்வையில் ஒரு ஈயுடைய இறக்கைக்கு பெருமதி வாய்ந்ததாக இருந்திருக்குமா இருந்தால் அல்லாஹ் நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள் உலகத்துல ஒரு மீட்டர், ஒரு சொட்டு தண்ணீர் கூட அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது நன்மாராயம், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்க நன்மாராயம் பெறுகின்ற இந்த அற்புதமான மூன்று நற்செய்திகள் இஸ்திகாமத்தாக இருந்த மனிதருக்கு மரணத்தருவாய் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. என்னுடைய இறுதி முடிவு அழகானதாக சிறப்பானதாக அமைவதற்கான காரணங்களில் நான்காவது தான், அதாவது மரணத்தை அதிகமாக நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதர் அதிகமாக மரணத்தை நினைவு கூறும் பொழுதோ அவர் பாவங்களை விட்டு அவர் தூரமாகுவார். இரண்டாவது, அதன் மூலம் கிடைக்கக்கூடியதாகவும் அவருடைய உள்ளம், அதாவது கல்லஞ்சமாக இருந்தால் அந்த கல்லஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை, அந்த மரணத்தை அதிகமாக நினைவு கூறுவதன் மூலம் உள்ளம் விருதுவடைகின்றது.
மூன்றாவது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன் தான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற விடயத்தில் அந்த மனிதர் முன்னோக்க ஆரம்பிப்பார். அதனால் இதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வசியத் அறிவுரை செய்திருக்கிறாங்க. அக்திரு மின் திக்ரி ஹாதிஹி லzzat. சுனன் திர்மிதி, சுனன் இப்னு மாஜா, நசாயி போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டுள்ள சஹீஹான ஆதாரபூர்வமான செய்தி. இன்பங்களை முறியடிக்கக்கூடிய, இன்பங்களை அளிக்கக்கூடிய அந்த மரணத்தை நீங்க அதிகமாக நினைவு கூறுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை செய்திருக்கிறாங்க. ஒரு மனிதன் மரணத்தை அதிகமாக நினைவு கூறும் பொழுதோ அந்த மனிதன் மரணத்துக்கு அவன் தன்னை தயார்படுத்த ஆரம்பிப்பான். நிச்சயமாக மரணம் என்ற ஒன்று இருக்கின்றது என்று மரணத்துக்காக தயாரிப்பில் அந்த மனிதன் ஈடுபட ஆரம்பிப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டுள்ளான், யா அய்யுஹல் இன்சான் இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகி. நிச்சயமாக மனிதனே நிச்சயமாக உன் ரப்பின் பால் செல்வதற்கு கடின முயற்சியை மேற்கொண்டுள்ளாய். ஃபமுலாகி, பிறகு அவனை சந்திக்கின்றவனாக இருக்கின்றாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்தில் குறிப்பிட்டுள்ளான். இன்னும் ஒரு இடத்திலே وَأَنَّ إِلَى رَبِّكَ الْمُنْتَهَى. நிச்சயமாக உனது ரப்பின் பக்கமே நீ போகக்கூடிய இடம், மீளக்கூடிய இடம், உன்னுடைய இறுதி இடம் உன்னுடைய ரப்பின் பக்கமே இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல இன்னக மய்யிது வ இன்னஹும் மய்யிதுன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அதாவது நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உமக்கு முன்னர் எந்த மனிதருக்கும் நாம் நிரந்தரத்தை ஏற்படுத்தவில்லை. எனவே நீர் இறந்து விட்டால் நீர் இறந்து விட்டால் ஃபஹுமுல் காலிதூன், அவர்கள் மட்டும் இவ்வுலகில் நிலைத்திருக்க போகிறார்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்டுவிட்டு, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்க இருக்கின்றது என்று அல்லாஹ் சொன்னார். இந்த இடத்துல அதாவது இந்த பாடத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கேள்விதான், மிச்சம் பேர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க, ஹிபர்னு சொல்லுவோம். ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் தான் சரியான உச்சரிப்பு. ஹிபர் அல்ல, ஹதீர் அலைஹிஸ்ஸலாம். ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. ஆனால் மிக ஆதாரபூர்வமான கருத்து இந்த வசனம், தற்போது நான் ஓதி காட்டிய வசனம், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு முன்னர் எந்த மனிதருக்கும் நான் நிரந்தரத்தை ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்தை அடிப்படையாக இன்னும் சில ஹதீஸை அடிப்படையாக வைத்து அல்லாம ஹாஃபிஸ் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி போன்றவங்க தெளிவாக எழுதியிருக்கிறது பார்த்து நோக்கு வருது. இந்த இடத்துல ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இல்லை, மரணித்து விட்டார்கள். இதுதான் சஹீஹான கருத்து. அவங்க ஹஜ்ஜுடைய காலத்தில் வாரது இதெல்லாம் என்ன ஆதாரபூர்வம் இல்லை என்று ஹாஃபிஸ் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்காங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல ஒரு மனிதன் இவ்வாறு நாங்கள்லாம் மரணிக்கக்கூடியவர்கள் என்று மரணத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வசனங்களை பேசினாங்க. எனவே ஒரு மனிதன் மரணத்தை அதிகமாக நினைவு கூறும் பொழுதோ அவன் விழிப்பு பெற ஆரம்பிப்பான், மரணத்துக்காக அவன் தயாரிப்பு செய்ய ஆரம்பிப்பான். அவன் நானும் ஒரு நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ அல்லது வாரமோ அல்லது அடுத்த வருடமோ அல்லது 50 வருடங்களுக்கு பின்னாலோ நிச்சயமாக நானும் மரணிக்க கூடும் என்று மனிதன் அறிந்து அந்த மரணத்திற்காக அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அவன் தயாராகுவான். ஒரு மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கிறார். அதாவது கிராமப்புற அரபியன் நினைக்கின்றேன், புகாரி முஸ்லிம் வரக்கூடிய அறிவிப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தஸ்ஸாஅத்து, மர்ம நாள் எப்போது என்று கேட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமாதா அஅதத்த லஹா, அதற்காக நீ என்ன தயாரிப்பு செய்திருக்கிறாய். மர்ம நாள் எப்போது என்பது முக்கியம் இல்லை. அந்த மர்ம நாளுக்கு அதாவது நான் மர்ம நாள் எப்போது என்பது முக்கியம் இல்லை. மர்ம நாள் என்பது வந்துதான் ஆகும். ஆனால் அல்லாஹ்வை நான் சந்திப்பதற்கு தயாரா இல்லையா என்பதை நீ சிந்தித்துக்கொள் என்பதைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு அந்த கேள்வியூடாக சுட்டி காட்டினார்கள் என்று அதாவது அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மாஜால ஹசனான அறிவிப்பாளர் தொடர் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அறிவிப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை அடக்கம் செய்துவிட்டு அந்த ஷஃபீஉல் கபருடைய ஓரத்தில் நின்று நபித்தோர்களை பார்த்து சொன்னாங்க, இஹ்வானி, என்னுடைய சகோதரர்களே, லிமித்லி ஹாதல் யௌம் ஃபஅஇது,
இது போன்ற நாளுக்காக வேண்டி நீங்க தயாராகி கொள்ளுங்க. நீங்க கட்டுச்சாதனங்களை இந்த உலகத்துல தயார்படுத்தி கொள்ளுங்க. நீங்க ரப்ப சந்திக்க இருக்கிறீங்க. எனவே ரப்ப திருப்திப்படுத்தக்கூடிய அந்த கட்டுச்சாதனங்களுடன், நற்கருமங்களுடன், நல்ல செயல்களுடன், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த நற்கருமங்களுடன் நீங்க அல்லாஹ்வை போய் சந்திக்க தயாராகும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபருடைய ஓரத்துல இருந்து நபித்தோர்களை பார்த்து குறிப்பிட்டதை நாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி ஹஸனான அறிவிப்பாளர் தொடர் வழியாக அவருடைய சொந்த பதிவு செய்யும். எங்களுடைய இறுதி முடிவை அழகானதாக ஆக்கக்கூடிய 5வது காரணம் தான் அஸ்ஸித்க், உண்மை தன்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிட்டுள்ளான், ஹாதா யௌமு யன்ஃபஉ ஸாதிகீன ஸித்குஹும், கியாமத் நாளாகிய இது உண்மையாளர்களுக்கு அவர்களது உண்மை பயன் தரும் நாளாகும். லஹும் ஜன்னாத், அவங்களுக்கு சுவனபதிகள், சுவர்க்கங்கள் இருக்கின்றன. அதற்கு கீழால் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து குறிப்பிடுகின்றான், ஹாலிதீன ஃபீஹா, அதுல என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். அல்லாஹ்வும் அவங்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை திருப்தி அடைந்து விட்டார்கள். அதுதான் மகத்தான வெற்றி என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டார். இதனால்தான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. இமாம் நஸாயி ரஹ்மத்துல்லாஹ் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபருடைய யுத்தம் முடிந்ததன் பின்னால், ஹிஜ்ரி 7 நடக்குது கைபர் யுத்தம். முடிந்ததன் பின்னால் யூதர்களோடு நடந்த யுத்தம், பல போர் செல்வங்கள், அதிகமான போர் செல்வங்கள் கிடைச்சிச்சு அந்த யுத்தத்தில். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர் செல்வங்களை பங்கு வைப்பதற்கு நாடினார். அந்த நேரத்தில் பங்கு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுதோ ஒரு நபித்தோழர் அந்த இடத்துல இருக்கிற ஒரு தேவைக்காக அந்த இடத்தை விட்டு வெளியேறி சென்று விட்டார். யுத்தத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர் அந்த இடத்தை விட்டு வெளியேற ஒரு தேவைக்காக சென்று விட்டார். அவர் தேவையை முடித்துவிட்டு அந்த இடத்துக்கு திரும்பிய போது சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துல கிடைத்த போர் செல்வங்கள்ல அந்த உங்களுக்குரிய பங்கை வச்சுட்டு போயிருக்கிறாங்க என்று சொன்னாங்க. அந்த மனிதர் அனைத்து போர் செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த போர் செல்வங்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை நான் பின்பற்றல. இந்த யுத்தத்தில் உங்களிடம் நான் இதற்காக கலந்து கொள்ளல. இந்த போர் செல்வங்களுக்காக நான் கலந்து கொள்ளல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவ்வாறு என்றால் எதற்காக என்ன நீங்க பின்பற்றினீங்க, எதற்காக இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டீங்க? அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இங்கே எனக்கு அம்பு எய்யப்பட வேண்டும், எறியப்பட வேண்டும். அதாவது சைக்கினை செய்து காட்டினார். அவருடைய தொண்டை குலுக்கி அம்பு எய்யப்பட வேண்டும். அதற்காக வேண்டித்தான் நான் உங்களை பின்பற்றினேன், இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டேன். அதாவது போர் செல்வங்கள்ல ஆசை வைத்தவனாக அல்ல, ஷஹாதத், அதாவது யுத்தத்துல வீர மரணம் என்ற பாக்கியம், வீர மரணத்தை அடைய வேண்டும். அந்த வீர மரணம் என்ற அந்த பாக்கியத்தின் மூலம் நான் சுவர்க்கத்தை நுழைய வேண்டும். இதற்காக வேண்டி தான் யுத்தத்துல கலந்து கொண்டேன் என்று சொன்ன போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் தஸ்துகில்லாஹ யஸ்துகுக், நீ அல்லாஹ்வுடன் உண்மையுடன் நடந்து கொண்டால் அல்லாஹ் உனக்கு பதிலாக உண்மையுடன் நடத்துவான் என்று சொன்னார். இந்த யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் அடுத்த யுத்தம் வந்தது. அந்த மனிதர் அந்த யுத்தத்தில் நுழைந்து எந்த இடத்துல அம்பு எய்யப்பட வேண்டும், எறியப்பட வேண்டும் என்று சொன்னாரோ அதே இடத்துல அவருடைய தொண்டை குழியில் அம்பு எய்யப்பட்டு அவர் ஷஹீதாக்கப்பட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபித்தோழர்கள் நுழைந்த போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அந்த யுத்தத்தில் இவ்வாறு சொன்ன மனிதர் தான் இவரா என்று கேட்ட பொழுது அந்த நபித்தோழர்கள் சொன்னாங்க, இவ்வாறு சொன்னாரே, உங்களை நான் பின்பற்றியது, இந்த யுத்தத்துல கலந்து கொண்டது, இங்க அம்பு எய்யப்பட்டு நான் ஷஹாதத் அடைய வேண்டும் என்று சொன்னாரே, அந்த மனிதராக கேட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்ன போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அவரை உண்மையாக்கி விட்டான், அவருடைய கூற்றை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான் என்று சொல்லிவிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்ததன் பின்னால் அந்த மனிதருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்ன அப்தக ஹாதா خرج مجاهدا في سبيلك يا الله, இதோ இந்த உன்னுடைய அடியார் உன்னுடைய பாதையில
ஜிஹாத் செய்வதற்காக அவர் வெளியேறி வந்தார். ஃபகுதில ஷஹீதன், வெளியாகி வந்து ஷஹீதாக அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார், வீரமரணம் அடைந்திருக்கிறார். அதற்கு வஹன அலா தாலிக ஷஹீத், இந்த நோக்கத்துல தான் வந்தார், இந்த நல்ல நோக்கத்துல தான் வந்தார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹ் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக இந்த செய்தி அவங்களுடைய சொந்த பதிவு செய்கிறாங்க. எனவே நேரத்தை கவனத்தில் கொண்டு இந்த 5 விடயங்களுடன் இன்று நாம் முடித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இறுதி முடிவை சிறப்பாக்கக்கூடிய, அழகாக்கக்கூடிய இன்னும் 5 விடயங்கள் இருக்கின்றன. அதை எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை இஷாவுடைய தொழுகையை பார்ப்போம். சுருக்கமாக இறுதியாக சொல்கிறேன். முதலாவது காரணம் ஏகத்துவத்தை நிலைநிறுத்துதல், தௌஹீத நிலைநிறுத்துதல். 2வது இறையச்சம். 3வது இஸ்திகாமத். 4வது மானத்தை அதிகமாக நினைவு கூறுதல். 5வது உண்மைத்தன்மையுடன் நாம் நடந்து கொள்ளுதல். இந்த 5ஐயும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கும் பொழுது அவனுடைய இறுதி முடிவு அழகானதாக, சிறப்பானதாக அமையும் என்று குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலிருந்து நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 5 காரணங்கள் இருக்கின்றன. எதிர்கொள்ளக்கூடிய திங்கட்கிழமை இஷாவுடைய தொழுகை தொடர்ந்து அதனை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான அமலுடன், நற்கர்மங்களுடன் எங்களுடைய ஆயுட்களை நீளமாக்கி வைப்பானாக. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்நாளில் பேசப்பட்ட விடயங்களை, இந்த காரணங்களை, இந்த விடயங்களை கடைபிடிப்பதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.